நேத்தியே இட்லிக்கு மாவு அரைக்கணும்னு நெனச்சேன். மாவு அரைக்க மறந்துட்டேன். இட்லி மாவு சுத்தமா காலியாயிடுச்சு. காலையிலயே ரொம்ப டென்ஷன்ல தான் இன்னைக்கு டேயே ஸ்டார்ட் ஆனுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இன்னைக்கு நாள் முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. காலையில தம்பிங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன குடுக்குறதுன்னே தெர்ல. அதனால கோதுமை இருந்துச்சு. அத லைட்டா ஃப்ரை பண்ணி மிக்ஸில போட்டு பல்ஸ் மோட்ல அத கொஞ்சமா உடைச்சு எடுத்து அத கஞ்சி மாரி வச்சுட்டேன். அத வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. மதியம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கருவாடு தொக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு கருவாடு தொக்கு ரெடி பண்ணலாமேன்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பொறுக்கல. கருவாடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி, அதையும் வதக்கி மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு, கரண்டி எடுக்கும்போது கை தவறிடுச்சு. கை தவறி அப்படியே பாதி ஊத்தி போயிருச்சு. நல்ல வேளை சட்டிக்குள்ள கொஞ்சமா இருந்துச்சுன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். என்ன பண்றது? மறுபடியும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சுட்டு, மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தமா சிலிண்டர் காலி. நல்ல வேளை கருவாட்டு தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் காலியானுச்சு. ரொம்ப ரொம்ப மோசமான நாள்லாம் இன்னைக்கு தான் சொல்லுவேன். ஒரு கருவாடு தொக்கு செய்யறதுக்குள்ள எவ்ளோ போராட்டம். முடியல.